ஒரு குட்டி கதை. மீரா அப்படிங்கிற ஒரு இல்லத்தரசியோட கதை. மீராங்கிற ஒரு இல்லத்தரசிக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அவங்களுக்கு ஒரு பிறந்த நாளுங்கிறத அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க. அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே நமக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தாங்க. யாராவது வாழ்த்து சொல்லுவாங்களான்னு பார்த்தாங்க. யாருமே வாழ்த்து சொல்லலை. ரொம்ப ஆர்வமாக வாட்ஸ்அப்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. வாட்ஸ்அப்லேயும் அவங்களுக்கு யாருமே வாழ்த்து சொல்லவே இல்லை. என்னடா இது, நமக்கு யாருமே வாழ்த்து சொல்லலையே அப்படின்னு ரொம்ப சோகமாயிட்டாங்க. சரி, நமக்கு ஹஸ்பண்டாவது வந்து வாழ்த்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ஹஸ்பண்டும் வாழ்த்து சொல்லவே இல்லை. சரின்னு எந்திரிச்சு போய் பாலை காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே கேக் இருந்தது. ரொம்ப ஆசையாக இது நமக்கு தான் கேக் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதில் டோன்ட் டச் அப்படின்னு எழுதியிருந்தது. இவங்களுக்கு ஆசையாக இருந்தது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அதில் டோன்ட் டச்சுன்னு எழுதவே, சரி நமக்காக தான் ஹஸ்பண்ட் வாங்கி சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க, சரி ஓகே நம்ம தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை மட்டும் எடுத்து காய்ச்சி வச்சுட்டாங்க. காய்ச்சி எல்லாருக்கும் காஃபியும் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்பயும் பார்த்தா யாரும் எதுவுமே இது பண்ணவே இல்லை. அவங்க பாட்டுக்கு கிளம்பி அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. பசங்களும் கிளம்பி அவங்க பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. என்னடா இது, நம்ம யாருமே நமக்கு ஒன்றுமே சொல்லவே இல்லையே, கேக்கையும் வாங்கி அப்படியே வச்சுருக்காங்க, நமக்கு யாருமே எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்து ஏமாந்துட்டாங்க, எதுவுமே பண்ணலையே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா சாயந்தரமும் ஆச்சு. சாயந்தரமும் எல்லோரும் வந்தாங்க. ஆஃபீஸ்லேருந்து ஹஸ்பண்டும் திரும்பி வந்தாங்க, பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. அப்பயும் யாரும் ஒன்றுமே இது பண்ணலை. எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, நைட்டு டின்னரும் பண்ணி கொடுத்தாங்க, எல்லோரும் சாப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஆஃபீஸ்லேருந்து கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் வந்தாங்க. பார்த்தா ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு பிறந்தநாள்னு சொல்லிவிட்டு அவங்க கொலீக்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு பிறந்த நாளைக்கு இந்த கேக் எடுத்து வச்சு கட் பண்ணி அவங்க எல்லோரும் பார்ட்டி வச்சு எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக கொண்டாடி அவங்களுக்கு எல்லாருக்கும் கேக் இது பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமாக ஹஸ்பண்ட் சிரித்து எல்லாரோடைய ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு மீராக்கு. என்னடா அது, நம்ம புருஷனுக்கு நம்மளோட பிறந்தநாள் கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை, ஆனால் கூட வேலை பார்க்குறவங்களோட பிறந்தநாள் ஞாபகம் வச்சுட்டு கேக்கு வாங்கி வச்சுட்டு அதுவும் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இப்படி சந்தோஷமாக கொண்டாடுறாரே, நம்ம பிறந்தநாளை மறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிச்சனுக்குள்ளேயே போய் பாத்திரத்தை கழுவிக்கிட்டு அழுதுகிட்டே பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லோரும் முடிச்சுட்டு பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டு பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்காங்க. அழுகிற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக விசும்புகிற சத்தம் வெளியில் வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. தன்னை மீறி இவங்க அழுத சத்தம் வெளில கேட்கவே எல்லோரும் பதறிட்டாங்க. என்ன உள்ளே அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் உள்ளே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு அவங்களும் விட்டாங்க. ஓ, கை வலிக்குதா, பாத்திரம் கழுவுறதுனால கை வலிக்குதா அப்படின்னு கேட்டுட்டு பரவாயில்ல, உன்னால் முடியலன்னா விட்டுரு, நாளைக்கு வேணால் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் மீராக்கு ஒன்று புரிஞ்சுது. இவங்க யார் நமக்கு விஷ் பண்ணுறதுக்கு, நம்ம எதுக்கு இவங்களெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும், நமக்கு நம்மளே விஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்பில் இவங்களே ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டாங்க. ஹாப்பி பர்த்டே மீரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சந்தோஷமாக ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு தனக்குத்தானே ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டாங்க. நம்ம யாருக்காக நம்ம வாழறோம், நமக்கு நாமளே வாழ்ந்தால் போகிறோம், நமக்கு நம்மளே விஷ் பண்ணிக்கிட்டு நம்மளே லவ் பண்ணிக்கிட்டா போதும், நம்ம யாருக்காகவும் நம்ம வாழ வேண்டாம், நம்ம முதல்ல நம்மளை நேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம முதல்ல நம்மளை நேசித்தா போதும், நம்ம யாருக்காகவும் நம்ம வாழ வேண்டாம், நம்ம இதுலேயே நம்ம சந்தோஷமாக ஜாலியாக இருந்தால் போதும், நம்ம எதிர்பார்த்தா தானே நமக்கு ஏமாற்றம் வருது, நம்ம எதிர்பார்க்கவே வேண்டாம், நமக்கு இதுவே போதும் அப்படின்ட்டு அன்னையிலேருந்து அவங்க சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.